நீங்க எந்த ஊரு, இப்படி வந்தீங்க, உங்களை யாரு கூட்டு வந்தாங்க? ஒரு மிலிட்டரிக்காரரு நம்பி வந்தேங்க சார். ஏன் எதுக்காக அங்கே நீங்க வந்தீங்க? தம்பி, நமக்கு ஒரு நாடு இருக்கு, தமிழ்நாடு வாழ வைப்போம் நாடு அப்படின்னாங்க சார். தமிழ்நாடு வாழ வைப்போம் நாடு அப்படின்னாங்க சார். கேட்டுக்க. அதான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஊரு? ஜார்க்கண்ட் சார். 8 வருஷம் ஆச்சு. நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்துட்டேன் சார். ஊர்ல இருந்து ஊர்ல வந்து கூட்டு வந்துட்டாரு. ஏன் அங்கே நீங்க வந்துட்டீங்கன்னு கேக்குறேன். நல்ல வேலை இருக்க, நல்ல சம்பளம் தருவாங்க. இப்ப நான் உதவி செஞ்சா என் கால கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இங்க வந்து கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்ல. நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே. அதுதான் பிரச்சனையே, ஒண்ணுமே செய்யலையே. அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல என்ன? இருக்காங்க, ஆனா வந்து நம்ம சும்மா செக்அப் மட்டும் பண்ண முடியும். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க, நீங்க பணம் கட்டி தான் வாங்கணும். அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இங்க ஹாஸ்பிட்டல்ல குடுக்கற மாதிரி அங்க கிடைக்காது. இல்ல, இங்க இந்த வாய்ப்பு இருக்கு. இங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருந்தாலும் சரி, இங்க வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க, ஃப்ரீயா பாக்குறாங்க. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். எனக்கு வந்து தில்லியில வந்து சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருந்தான். இங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து வேலைக்கு சேர்த்து விட்டான். டெல்லி விட இங்க சம்பளம் கூடவா? கூட இருந்தான். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல இந்த மாதிரி இல்லன்னு சார். நாங்க இதை பத்தி தான் சொல்லுவோம். தமிழ்நாடு வந்து படிப்பு ஜாஸ்தி, நம்மளாம் இன்னும் படிக்கணும். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயாச்சாமி, விடு. அதே மாதிரி இங்க ரொம்ப மழை வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து எல்லாம் காஞ்சிரும். ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரி மழை வந்துருச்சுன்னா அந்த தண்ணியே வீட்டுக்குள்ளே வந்துரும். நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல?